எல்லோருக்கும் வணக்கம். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் கடைசியாக திருவண்ணாமலை கிரிவலம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, 4 மணிக்கு கிளம்புனேன் நான் எங்கள் வீட்டில் பிரியா வீட்டிலேருந்து. கள்ளக்குறிச்சி போயிட்டு இறங்கின உடனே வந்து பஸ் கிடச்சிது எனக்கு திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு 6:30 மணிக்கு போயிட்டேன். அரை மணி நேரத்தில் வந்து அங்கே விளக்கெல்லாம் வாங்கி கற்பூரம் எல்லாம் வந்து முன்னாடி வந்து கிழக்கு வாசல் கோபுரத்தில் வந்து விளக்கு ஏற்றிட்டு கற்பூரெல்லாம் ஏற்றிட்டு கோயிலுக்கு போகலாமா இல்லை கிரிவலம் சுற்றலாமா அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா எங்கள் தங்கச்சி அங்கே ரிலேட்டிவ் எல்லாம் வந்து ஒரு 4-5 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வந்து பெங்களூர்லேருந்து வர எல்லாம் ஒன்றா சேர்ந்து கிரிவலம் சுற்றலான்றது தைரியத்தில் தான் நானே போனேன் கிரிவலத்துக்கு. இல்லைன்னா போயிருக்க மாட்டேன், தனியாக சுற்றணுன்னா கஷ்டம் தானே அப்படின்றதுனால ஒரு பேச்சு துணைக்கிடும். ஆனால் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பஸ்ஸுங்கெல்லாம் டிராஃபிக்கில் மாட்டிக்கின்னு இன்னும் 3 மணி நேரம் ஆகும் 4 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனில் சொன்னாங்க. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும், தனியாகவும் கிரிவலம் சுற்ற முடியாது. சரி கோயிலுக்குள்ளே போகலாம், கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேங்க. நான் போயிட்டு பாதி இடத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த பக்கம் வர முடியல, அந்த பக்கமும் வர முடியல, அவ்வளோ கூட்டம். உட்கார வச்சுட்டாங்க, அப்படியே நிற்க வச்சிட்டாங்க கியூவில். அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு ரோல் வந்து எதுவுமே இல்லை, காலியாக இருந்தது. சரி அது வந்து சும்மா சாத்தி வச்சுருக்குறாங்க, ஆளுங்க போக மாட்டாங்கன்னு பார்த்தா அது வழியாக நோஞ்சி மேலே கம்பி மேலே குதிச்சு அதையே நான் வீடியோ எடுத்துருக்கிறேன். நான் இப்படிலாம் அராஜகம் பண்ணி போகிறாங்களே கோயிலுக்கு, கியூவில் கால் கடுக்கு நிற்கிறோம். அந்த சைடில் உட்கார இடத்துல உட்காரத்துக்கு வேற போட்டி, உட்காரத்துக்கும் இடம் இல்லை, அப்படியே தள்ளுறாங்க. அதுவும் இல்லாமல் முன்னாடியே நான் வந்து விளக்கெல்லாம் வாங்கினத சொல்லிட்டாங்க. இந்த விளக்கேற்றுற கோபுரத்துக்கு முன்னாடி விளக்கேற்றுறத்துல தான் வந்து செயின் இந்த பர்ஸு இதெல்லாம் வந்து திருடு நிறையா போகுதுங்க, நீங்கள் உஷாராக பார்த்துங்க அப்படின்னா. நான் வந்து பிரியா வந்து உஷாராக ஒரு மாட்டிக்கிற பேக் மட்டும் கொடுத்துச்சு, ஃபோனு நம்ம ஸ்லிங் பேக் கொடுத்துட்டேன் சின்னதாக மாட்டிக்கின்னு இப்படி பின்னாடி முன்னாடி வச்சுக்கணும். அந்த பேக் வந்து நான் மாட்டிட்டு அது கொஞ்சம் சேஃப்டியாகவே கையில் பிடிச்சிட்டே போனேன். இருந்தாலும் கொஞ்சம் பயம் தானே, எப்படி என்ன பண்ணோம் அந்த கூட்டத்தில் நமக்கு தெரியாதுல்ல, கூட்டம் நெரிச்சல். அப்பயுமே சித்தியோட வந்த ஒரு அக்கா, அவங்க ரொம்ப பழக்கம் தெரிஞ்சுங்க தான். அவங்க பிரியா கல்யாணத்துக்குலாம் வந்து அவங்க வந்தாங்க. விளக்கேற்றும் போது பர்ஸ் யாரோ தூக்கிட்டாங்க. 2000-3000 ரூபாய் காசு வச்சுருந்தாங்களாம். இத்தனைக்கு ஃபோன் வந்து அந்த பர்ஸில் வைக்கான அவங்க வேறு ஜிப்பில் வந்து பேக்கில் மாட்டிக்கிற பேக்கில் வச்சுருந்துக்கிறாங்க. ஃபோனு வச்சுருந்தா ஃபோனும் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து விளக்கு வாங்கி ஏற்றிட்டு திரும்பி வரத்துக்குள்ளவே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அப்பயே பர்ஸு காலி ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க சொல்லும் போது. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி கோயிலுக்குள்ளே போயிட்டு அதுவும் என்னாச்சு, நான் வந்து 50 ரூபா டிக்கெட் போகலான்னு பிளான் பண்ணேன். பார்த்தா இந்த ஃப்ரீ டிக்கெட்டு தான் போயிட்டே இருக்கிறாங்க, கியூவே இல்லை. ஆனால் 50 ரூபா டிக்கெட்டு வெளியிலேருந்து கியூ நிற்கிறாங்க. இது ரொம்ப கூட்டம் மாதிரி. ஒரு முறை நானும் அப்பாவும் பிரியா ஃபஸ்ட்டு போனோம் பாரு, இங்கிருந்து தான் போனோம் நான் அப்போ அப்படி தான் வந்து ஃப்ரீயாக போகாமல் 50 ரூபா டிக்கெட்டில் போய் மாட்டிக்கணும், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு போனால் இவங்க என்ன பண்ணாங்க, கோயிலில் காசு வாங்கினவங்களா முன்னாடி அனுப்பிச்சிட்டு இது ஃப்ரீயெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எங்களை உள்ளே விடும்போது 50 ரூபா டிக்கெட் எல்லாமே ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு அவங்கள எல்லாம் வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எங்களை வந்து கொஞ்சம் அந்த கியூ வரைக்கும் அப்படியே விட்டாங்க. உள்ளே என்ட்ரன்ஸ் உள்ளே போனவொடனே அந்த ஆடு மாடு திறந்து விட்டால் ஆட்டு இது அப்புறம் அந்த மாதிரி அங்கங்கே கம்பிங்களை ஓப்பன் பண்ணி விட்டு ஓடுங்க அப்படின்ட்டாங்க, விட்டுட்டாங்க. அதான் 50 ரூபா டிக்கெட் எல்லாம் ஃபுல்லாக ஆகிடுச்சு. இவ்வளோதான், கொஞ்சம் பேர் தான். லாஸ்ட்டு 12 மணிக்கு கோயில் மூடிடுவாங்களாம். அது கோயில் மூடுற டைம்னா நீங்கள் வந்து வெளியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஜனங்களை வந்து நிறுத்திருக்கலாம். எல்லாரையும் உள்ளே விட்டுட்டு டைம் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உள்ளே திறந்து விட்டு அடித்து பிடிச்சி அந்த சாமி பார்க்கறதுக்கு என்ட்ரன்ஸ் உள்ள சுற்றிட்டுலாம் போயிட்டு சாமிக்குள்ளே அது பெரிய வாசல் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஒன்றா விட்டுட்டு அப்படியே மூச்சு ஒரு குழந்தைன்னா அப்படியே காற்றே வரல. நானே அந்த மாதிரி இருக்கேன், ஏமா அந்த கூட்டத்தில் குழந்தைய தூக்கின்னு வராங்க, எவ்வளோ பார்க்குறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு விசிறிகள் முந்தானில் தூக்கின்னு வராங்க. அப்புறம் எனக்கே ஷாக்குங்க, பிரியா மாதிரி வயிற்று சாட்சி வச்சுருக்கிற பொண்ணுலாம் அந்த கியூவில் நின்று சாமி பார்க்க வந்தாங்க. அவங்களாம் எப்படி கூட்டத்தில் வந்தாங்க, பயமாக இருக்கு. எனக்கு பயம்தான் ஆயிடுச்சு. சாமி பார்த்துட்டு வந்த பிறகு தான் கோயிலுக்குள்ளே பார்த்தேன். நான் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. அப்போ அவ்வளோ கூட்டம் விட்டுட்டாங்க உள்ள. அந்த வாசலுக்குள்ளே போகிறது தான் ரொம்ப மூச்சு திணறல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் சாமி பார்க்கறதுக்கு வந்து உள்ளே கொஞ்சம் கியூ விட்டாங்க. அங்கே நல்லா சாமி பார்த்துட்டு நல்லா சாமி கும்பிட்டு ஃபஸ்ட்டு சிவனை பார்த்தோம். கரெக்டாக வந்து நான் 11 மணிக்குங்க 7 மணிக்கு கோயில் உள்ளே போகிறேன். என்ட்ரன்ஸில் போயிட்டேன் கோயிலுக்குள்ளே உள்ளே நுழையிறல அந்த இடத்துல கரெக்டாக 7 மணி நான் டைம் பார்த்தேன். 11 மணிக்கு கரெக்டாக வந்து சிவபெருமானை பார்த்துட்டேன். 11:15 அங்கேருந்து பக்கத்துலேயே தானே உள்ளவே அம்மன் உண்ணாமலை அம்மனை வந்து பார்த்தாச்சு. சாமி 2 பேரும் 11:15 பார்த்துட்டு 11:30 அங்கேருந்து மேற்கு வாசல் வெளியாக தான் வரணும். வெளியே வந்துட்டு உள்ள ரொம்ப தூரம் நம்ம எப்படி கியூ போடணும் அதே மாதிரி நடந்து வந்து தான் வெளியே வரணும். தெற்கு வாசல் வழியாக வெளியே வந்து 12 மணிக்கு 12:10 நான் ஸ்டார்ட் பண்ணேங்க. ஒரு பன்னீர் சோடா மதியம் வந்து கொஞ்சோண்டு பழுது கரைச்சி குடிச்சிட்டு போனாங்க. ஆமாம், சாப்பிடவே இல்லை. அந்த கியூவில் 4 மணி நேரம் 7 மணிக்கு போனாலே 11:30 மணிக்கு வெளியே வந்தேன். அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இன்னும் நடக்க மாட்டோம், எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு விடிய பஸ்ஸு போச்சுன்னா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். மனசில் ஒரே ஒரு வெறி.
நம்ம பிரியாக்காக தான் வேண்டி வந்திருக்கிறோம் கோயிலுக்கு, நம்ம நடந்தே நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வெளியே வந்த உடனே தெற்கு வாசலில் நிறைய டிஃபன் கடை, ஆனால் சாப்பிடணும்னு தோணலை. ஒரு பன்னீர் சோடா லெமன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்ன 30 ரூபா. அதை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே எனர்ஜி ஏற்றிக்கின்னு நடப்போம். அவங்கெல்லாம் வந்து அந்நேரத்துக்கு போயிட்டாங்க, நாங்களாம் 5-6 கிலோமீட்டர் நடந்துட்டோன்றாங்க பெங்களூர்லேருந்து வந்தவங்களாம். அங்கேயே எங்கன்னா உட்காருமா, நீ எங்கே நடந்து வர முடியாது, எங்களை பிடிக்க முடியாது, பிடிக்கிறோமோ இல்லையோ நீங்கள் நடந்து போயினே இருங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு என் பாட்டுன்னு போய், ஆனால் நடக்க முடியலைங்க. அங்கே நின்று 4.5 மணி நேரம் நின்றுட்டுமா, காலெல்லாம் ஒரு மாதிரி உதிருது. சரி முடிஞ்ச அளவுக்கு ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதான் சக்தின்னுவாங்க, கடவுளுடைய அருள் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இந்த சாமி பாட்டெல்லாம் போட்டு பசங்க, சின்ன வயசு பசங்க 20-25 பசங்க சின்ன சின்ன இது மாதிரி எடுத்துக்கின்னு கையில சவுண்ட் வச்சுட்டு பாட்டு, சிவன் பாட்டு சத்தமா போட்டு போறாங்களா. அவங்க கூட போகும்போது நமக்கு எனக்கு நடக்கதே தெரியல. அந்த பாட்டு பாடும்போது கூடவே பாடிட்டே கொஞ்சம் போறேன், கொஞ்சம் தூரம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து காலெல்லாம் ஆட்டம் கொடுக்குது, அப்படியே ஸ்லோ ஆயிடுறேன். அதே மாதிரி 2 இடத்துல வந்து பன்னீர் சோடா குடித்தேன், அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து சில கோயில்களுக்கு மட்டும் நான் கொஞ்சம் உள்ளே போக முடியுது. எல்லா கோயிலுக்கு உள்ளே போயிட்டு வரணும்னா எனக்கு அப்போயே காலையில் நான் 6 மணிக்கு கோயில்கிட்ட வரும்போது. அப்புறம் ஓம் சக்தி கோயில் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அந்த கோயில் உள்ளெல்லாம் போயிட்டு அது வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து அர்த்தநேஸ்வரர் வந்து அந்த இடத்துல இந்த டிஸ்ட்ரிக்ட் முறத்துலலாம் வந்து தேங்காய் இதெல்லாம் சுற்றி போடுறாங்க, ஒரு குண்டை மாதிரி சண்டலை அந்த சாமி எதிர்க்கு வச்சுட்டு அதையும் போயிட்டு அங்கே தான் வந்து அவங்கள பிடிச்சேன். பெங்களூர் ஆளுங்களை அங்கே தான் பிடிச்சேன். அவங்க அந்த இடத்துல பிடிச்சிட்டேன் நான். அதுவும் நான் வந்துட்டு அவங்களே ஃபோன் பண்ணாங்க, பின்னாடி வரனா இல்லை முன்னே போயிட்டான்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் அவங்கள தாண்டி வந்துட்டு கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்துட்டுன்னு வச்சுங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா அம்மா அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டாங்க. அவங்க எங்களுக்கே ஷாக் ஆகுது, உங்களை பார்க்க முடியாது, நீங்கள் போயிடுவீங்க, நாங்கள் போயிடுவோம் கிளம்பி முடிச்சுட்டு அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் லாஸ்ட்டில் அவங்களே முடியாமல் அங்கங்கே உட்காந்து அப்படியே கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. அந்த இடத்துல வந்து அந்த அர்த்தநேஸ்வரர் பார்த்துட்டு அப்புறம் வந்து நிறைய சாமி, குபேரன் கோயிலில் வந்து ஒரு 5 நிமிஷம் படுத்துட்டோம். அதே மாதிரி எல்லா சாமி பார்த்துட்டு கடைசியாக வந்து 6 மணி நாங்கள் வந்து மறுபடியும் கிழக்க வாசலுக்கு வந்துட்டு அங்கே கற்பூரை ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு செருப்பெல்லாம் அங்கே தான் விட்டு வந்து போட்டு அங்கேருந்து 100 ரூபாய், அங்கே போகும்போது 20 ரூபாயில் போயிட்டேன். நான் இறங்கின இடத்துலேருந்து ஆட்டோக்காமா 20 ரூபாய், ஆட்டோக்கா. ரிட்டர்ன் வரும்போது 100 ரூபாங்க. உன்னால் நடக்க முடியாதுல்ல வரும்போது எல்லாரும் இல்லையா, அதனால. ஆனால் வந்து இங்கே தான் கள்ளக்குறிச்சி பஸ் வரும்னாங்க, ஓகே வரும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். நானும் இறங்கிட்டு பாருங்கள் ஒரு பஸ்ஸு கூட வரல. அங்கே காலையில் இளநீ நிறைய பேர் குடிச்சிருந்தாங்க. சரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஒரு இளநீ குடிக்கலான்னு போய் குடிச்சிட்டேன். என்கிட்ட சில்லறை இல்லை, 30 ரூபா ஒரு இளநீ. இது கேளுங்க, 30 ரூபாய் இளநீ. அப்புறம் 100 ரூபாய் கொடுத்தா என்கிட்ட சில்லறையே இல்லைங்க, நீங்கள் சில்லறை கொடுத்தாதான் அப்படி. பிரியா கூட கேச்சு ஜிபே பண்ணுறதை தான் சொல்லுமா, நான் பண்ணி விட்டுறேன் அவங்களுக்கே கூட அப்படின்னு. அவங்ககிட்ட இல்லையா, வேறு வழி. பஸ்ஸு 2 பஸ்ஸு போயிடுச்சு, கள்ளக்குறிச்சி பஸ். சரிப்பா நீ 2 இளநீ கொடுத்துரு, தெரியாமல் நான் இளநீ குடிக்க வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இளநீ இங்கே இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு காசு சில்லறை இல்லைன்னு 2 இளநீ 30 சொல்லிட்டு நான் குடிச்சது ஒன்று 90 ரூபா ஆச்சு. வாங்கி 2 இளநீ, நம்ம பிரியாவுக்கு டெய்லி இளநீ கொடுக்குறேன் இல்லையா, அதனால இளநீ ஆகும் சொல்லிட்டு பேக்கில் வாங்கிட்டு நிற்கிறேன், பஸ்ஸே இல்லை. அப்புறம் அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் கள்ளக்குறிச்சியிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது பாருங்க, அந்த கோயில் கிட்ட, அந்த பஸ்ஸில் ஏறி போயிட்டு சீட்டு பிடிச்சின்னு வராங்க. அப்படி போனாங்க. சரி நானும் ஓடுன்னு ஓடுனா அந்த பஸ் ஓடி போயிடுச்சு. இந்த இளநீ பேக் வேற தூக்கிடும், கால் அடி வைக்க முடியல, பாதெல்லாம் நடந்தது அவ்வளோ தூரம். வேற என்ன பண்றது, ஒரு ஆட்டோ ஜனங்களை இறங்கிட்டு நின்றுருந்தாங்க. அந்த பஸ்ஸு பின்னாடி போய் எனக்கு அந்த பஸ்ஸு கிட்ட மட்டும் நிறுத்திடுங்க அப்படின்னா அவர் 50 ரூபாய் கேட்டார் வரத்துக்கு. வரணும் நான் போகிறதுக்கே எனக்கு வந்து 73 ரூபாய் தான் டிக்கெட்டு. கள்ளக்குறிச்சியிலேருந்து 60 ரூபாய் டிக்கெட்டு, இங்கேருந்து 13 ரூபாய் டிக்கெட்டு. வரும்போது நான் 70 ரூபாயிலே வந்துட்டேன் நான் ப்ரைவேட் பஸ்ஸில். ஆனால் எனக்கு அங்கே திருவண்ணாமலைக்கு நான் பஸ் ஏறத்துக்குள்ளவே 150 ரூபா ஆட்டோ கொடுத்தேன். போயிட்டு அந்த பஸ்ஸு பிடிச்சி ஏறி சீட் போட்டால் இங்கேருந்து போனாங்க பாருங்கள் அந்த பஸ்ஸில் ஆளுங்களை இங்கே நிற்க வச்சுட்டு ஒவ்வொருத்தர் தான் பிரியா போயிருக்கிறாங்க. அங்கே 3 பேருக்கு 2 பேருக்குலாம் சீட் பிடிச்சிருக்கிறாங்க. ஒரு சீட்டு விடுங்கன்னா யாருமே சீட்டே விடல, அங்கே நிற்கிறாங்க ஆளுங்க. 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிற்கிற ஆளுங்க சீட் பிடிச்சிட்டாங்க, யார் எனக்கு சீட் இல்லை. அப்புறம் டிரைவர்கிட்ட கேட்டேன், கொஞ்சம் உட்காந்துக்கலாமா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சுதா, முன்னாடி நிற்கிறதுக்கு மேலே ஒட்டு தூக்கி விழுந்துட்டு வந்தேன். ஒரே காமெடியாக இருந்ததுங்க எனக்கு. எப்படியோ ஸ்டேட் பஸ்ஸு கிடைச்சது, ஆத்தூர் பஸ்ஸு ஏறிட்டேன். நான் சென்னை சேலத்தில் வந்து இறங்கி வீட்டுக்கு வரத்துக்குள்ள போதும் ஆயிடுச்சுங்க எனக்கு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது நம்ம நினைச்சதை நடக்கும்ன்றது இதுதாங்க. கோயிலில் சாமியும் பார்த்துட்டேன், அப்புறம் கிரிவலமும் சுற்றிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டேன். நான் கஷ்டப்பட்டாலும் மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருந்தது. வந்து ஸ்டோரி இப்படிதான் போச்சு. ஆனால் வந்து 2 தோசையை சாப்பிட்டு படுத்தவங்க தான் 10 மணிக்கு, நைட்டு 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சாங்க. அதுவும் நானே எழுப்பினேன், சாப்பிடுமா. அடுத்த நாள் இந்த காலு கீழே முட்டி கீழே சதை இருக்கு இல்லையா, அந்த இடம்லாம் ரொம்ப வலிங்க, அடியே வைக்க முடியல. கொஞ்சம் எப்படியே தவிச்சு பிரியாக்கு சமைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமைச்சு கொடுத்து படுத்துக்கிட்டு இப்படியே ரெஸ்ட் எடுத்தேன். இன்னைக்கு வந்து ஃபுல்லாக கொஞ்சம் கால் வலியெல்லாம் சரியாயிடுச்சு.
சரியாயிடுச்சு. நம்ம நாளைக்கு அடுத்து பார்ப்போம். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பிரியாவை அப்படியே வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு போகிறோம். இப்போ அதுக்கு எல்லாம் பேக் பண்ணணும்ல, அதனால வந்து துணிங்கெல்லாம் எடுத்து பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து பிரியாவுக்கு தெரியும் என்னென்ன துணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். அதை மட்டும் 2 பேக்கில் வந்து பிரியா வந்து மத்தியானம் ரெஸ்ட் எடுக்கும்போது 2 பேக்கில் வந்து நான் துணிங்கெல்லாம் பேக் பண்ணிட்டேன். பிரியா ட்ரெஸ் இது 2ம். இதில் வந்து என் ட்ரெஸ்ஸு, பிரியா ட்ரெஸ்ஸு, அப்பா கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு போனார். இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாம் வந்து பிரியா கூப்பிட்டு போகிறோம். ஏன்னா 7வது மாதம் ஒரு செக்கப் இருக்குது. அதனால தான் வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தோம். செக்கப் முடிச்சுட்டு கூட்டின்னு போயிடலாம், இல்லைன்னா போயிட்டு வரணும், மறுபடியும் இவ்வளோ தூரம் வரணுமே அப்படின்றதான் வெயிட் பண்ணியிருந்தோம். அதனால் இதெல்லாம் நம்ம பேக் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். அடுத்தது வந்து நம்ம பிரியாவை நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு அங்கே நம்ம பார்த்துக்கலாம். நம்ம பிரியாவுக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்குறோம், என்ன பண்ணுறீங்க. என்னால் வீடியோவை எடுக்க முடியலைங்க. கிச்சனில் ஒரே ஒரு கொஞ்ச நேரம் தாளிக்கிறதுக்குள்ளே இப்படி நினைஞ்சது. பாத்திரம் கழுவிட்டு வந்தோன்னா குளிச்ச மாதிரியே தான் வரேன் நான். அதனால எடுக்க முடியாது பிரியா, என்னால் முடியாது. இந்த ட்ரெஸ் புடவெல்லாம் கட்டின்னு செய்யணும் அப்படின்னு. ஆனால் கேட்குறாங்க நீங்கள் என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க சரிங்க. சரி நம்ம வீட்டில் வந்து நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஆனால் அங்கே வந்து நமக்கு இந்த மாதிரி வேர்வை தண்ணியெல்லாம் வரதில்லை, அவ்வளோ வரதில்லை. பின்னாடி கதவு ஓப்பன் பண்ணிடுவோம், காற்று இருக்கும். இங்கே சுற்றி வந்து ஜன்னலுங்க காற்றே இல்லை, சமைக்கவும் முடியல. எப்படியோ ஒன்று சமைச்சிடறோம், சரி பிரியா கொடுத்துட்றோம். அது வீடியோவாக எடுக்க முடியல. ஆனால் கரெக்டான டைமுக்கு என்னென்ன கொடுக்கணும்லாம் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் கரெக்டாக வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி. திருவண்ணாமலை வந்து அங்கங்கே தான் கொஞ்சம் எடுத்திருப்பேன். நான் மட்டும் தனியாக போனதுனால என்னை வச்சு எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதனால் நானே அங்கே முக்கியமான இடங்கள் மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். ஆனால் பயங்கரமான கூட்டங்க. நான் 10 வருஷம் ஆச்சு திருவண்ணாமலைக்கு போயிட்டு. ஆனால் இந்த மாதிரி கூட்டம் இப்போ தான் பார்க்குறேன் நான். நீங்களாம் நிறைய பேர் போயிருந்தீங்கன்னா திருவண்ணாமலையில் எப்படி கூட்டம், எப்படி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அதை பற்றி வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.